அடுத்த தியானத்திற்குள் இந்த பிராண சரீரத்திற்கான தியானத்திற்குள் நுழைவதற்கு முன்னாடி நீங்க எழுதிக்கிறதுலாம் அப்படியே ஒரு திருப்பி படிச்சு பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே எடிட் பண்ணுங்க. நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடிட் பண்ணுங்க. நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எடிட் பண்ணுங்கன்னா என்ன சொல்ற புரியுதுங்களா? இப்போ நான் இந்த தலைவை தீர வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை திருத்தி நான் சுகமடைய வேண்டும் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணங்களா மாற்றி எழுதுங்க. ஏன் எழுத சொல்லி சொல்றேன்னா இதை எழுதும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் திருத்த துவங்கி விடுவீர்கள். உங்களுக்குள்ள என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத தெளித்து புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அப்படியே ஒரு 10 நிமிஷம் எடுத்து நீங்க எழுதியிருக்கிற அத்தனையும் கம்ப்ளீட்டா திருத்தி அதை எழுத துவங்குங்கள். நல்ல ஆழ்ந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்குள்ள ஓடுற அந்த பிராண ஓட்டம் சுவாச ஓட்டத்துக்குள்ள சக்தியை செலுத்துறோம். இதனால என்னென்ன நடக்கும்னா முதல் விஷயம் அனாவசியமான சிந்தனை ஓட்டம், அலைந்து கொண்டே இருக்கிற சிந்தனை ஓட்டம் சரியாகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை அனாவசியமான சிந்தனை ஓட்டம். ரெண்டாவது வீசிங் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் இது சரி செய்து விடுவது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய ஆசைகளின் சக்தியை அதிகரிக்கும். வீணான ஆசைகள் தானாக மறைந்து உங்களுடைய சொந்த ஆசைகளின் சக்தி அதிகரிக்கும். இதுதான் இந்த பிராணசரீரத்தினுடைய பிராணசரீர தியானத்தினால் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெடிடேஷன் எப்படி பண்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 ஸ்டெப்பா செய்யற தியானம். முதல்ல ஒரு 20 நிமிடம், அடுத்தது ஒரு 15 நிமிடம். இந்த முதல் ஸ்டெப் என்னன்னா எவ்வளவு மெதுவாக சுவாசிக்க முடியுமோ அவ்வளவு மெதுவாக சுவாசியுங்கள். மெதுவா மூச்சை உள்வாங்குங்கள். உள்வாங்கி முடிச்சப்புறம் கம்ப்ளீட்டா எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை உள்ளே நிறுத்துங்கள். இது மேல நிறுத்தவே முடியாது மட்டும் மீண்டும் மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். வெளியே விட்டு உங்களுடைய நுரையீரல்கள் காலியான பிறகு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உங்களுடைய நுரையீரல்களை காலியாகவே வைத்திருங்கள். சுவாசம் எடுக்காம நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெதுவாக
உள்ளே காற்றை இழுத்தல், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பிராணனை உள்ளேயே நிறுத்துதல், எவ்வளவு நேரம் நிறுத்த முடியும் என்று தோன்கிறதோ அவ்வளவு நேரம் நிறுத்திவிட்டு முடியாத பொழுது மிக மெதுவாக பிராணனை வெளியேற்றுதல். அதற்கு பிறகு மீண்டும் பிராணனை உள்ளே இழுக்காமல் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உங்கள் உடலை காலியாகவே வைத்திருத்தல். 4 ஸ்டெப்பையும் அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் திரும்ப சுவாசம் பண்ணணும், மெதுவா சுவாசியுங்கள். 4 நிலைகளிலும் மெதுவாகவும் முழுமையாகவும் செய்யுங்கள். இதான் முதல் படி. 2வது படி, அமர்ந்த உடனே உங்கள் மனம் எங்கெங்கெல்லாம் போகுதோ போகட்டும். பொதுவாக உங்க மனம் எங்க போகும்? ஆசையை நோக்கி தான் ஓடும். எந்த ஆசையை நோக்கி வேணாலும் ஓடட்டும். அதை பூர்த்தி செய்து என்ன பிளான் நினைச்சாலும் பண்ணட்டும். இல்ல அந்த ஆசைகளை மனசுல கற்பனை பண்ணி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அனுபவிக்கணும். மனம் எங்க போனாலும் போட்டு அனுமதிங்க. மனதை அடக்காமல் விட்டு விடுங்கள். என்ன வேணா பண்ணட்டும். சில நிமிடங்களில் மேஜிக் மாதிரி மனசு தானாவே அமைதியா சைலண்டா எங்கேயும் போக அடங்கி போயிடுறதை பார்ப்பீர்கள். மனசு சைலண்டா அமைதியா அடங்கி விடுவதை பார்ப்பீர்கள். 2 படி. முதல்ல மெதுவான உள் சுவாசம், பூரணமாக சுவாசத்தை நிறுத்தி சக்தியை பிராணனை உள்ளேயே நிறுத்துங்கள். பிறகு இதற்கு மேல் முடியாது இருக்கும் பொழுது மிக மெதுவாக வெளி சுவாசம் செய்யுங்கள். பிறகு அந்த உங்களுடைய நுரையீரல்களை காலியாகவே எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வைத்திருங்கள். பிறகு இதற்கு மேல் முடியாது இருக்கும் பொழுது மிக மெதுவாக சுவாசிக்க துவங்குங்கள். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாரும் புரியுதா? தயவு செய்து நிற்கவும். இது முதல் படி நின்று கொண்டே செய்ய வேண்டியது.